ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான டிஃபன் ஐட்டம் வெந்தய தோசை தான் பண்ண போகிறேன். வாங்க அது குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு ப்ரிப்பரேஷனாக நம்ம ஊற போட்டுடலாம். இந்த வெந்தய தோசைக்கு 2 அரிசியும் சம அளவு. இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, இது 1 கிளாஸ் போடுறோம்னா பச்சரிசி 1 கிளாஸ், அந்த மாதிரி மாவு பச்சரிசி. இது இட்லி அரிசி, இது இட்லி அரிசி. மாவு பச்சரிசி இது 2 கிளாஸ். இது நிறைய பிடிக்கும், அதனால் இது 2 கிளாஸ் அளவு தான். 2 கிளாஸ் இட்லி அரிசி, 2 கிளாஸ் மாவு பச்சரிசி, அதாவது பச்சரிசி 2, புழுங்கரிசி 2. இந்த வெந்தய தோசைக்கு மெயினாக வெந்தயம் தான். 1/4 கப் வெந்தயம் இதில் போடணும். ஆக்சுவலாக 1/4 படிக்கு வீசும்படி, அதாவது 2 கிளாஸ் போட்டோம்னா 1/2 கிளாஸ் உளுந்து போடுவோம். இது 1/2 கிளாஸ் அளவு. இதில் 4 கிளாஸ் போட்டிருக்கோம், அப்போ இதில் 2 போடணும். ஆனால் நாம் 1 இல்லைன்னா 1.5 இதுதான் போட போகிறோம். ஏன்னா வெந்தயம் நம்ம 1/4 கப்பு போட்டிருக்கோம், அதனால் உளுந்து இதில் நிறைய தேவைப்படாது. ஒரு அரை, அவ்வளோதான். இதை வாஷ் பண்ணிவிட்டு நாம் நல்ல தண்ணியிலே ஊற போட்டுருவோம். ஒரு 4 மணி நேரம் கம்பல்சரி நல்லா ஊறணும். இதை வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டாச்சு. 4 மணி நேரம் இது ரெண்டும் நல்லா ஊறட்டும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரை போடணும். இங்கே கிரைண்டரு கொஞ்சம் பழசுன்றனால லைட்டாக ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த உளுந்து மாவு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஓடணும். ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த சவுண்டில் உங்களுக்கு கிளியராக கேட்காது. இந்த தோசை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்ன டிப்ஸுன்னா, இந்த மாதிரி உளுந்து இப்போ சப்போஸ் வீட்டில் உளுந்து அளவு கம்மியாக இருக்குது, நம்ம ஊற போடுற நேரத்தில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உளுந்து அளவு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஊற போட்டுட்டு இருக்கிற எவ்வளோ உளுந்து இருக்கோ அந்த உளுந்தை ஊற போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் மாவு அரைச்சிங்கன்னா நல்லா பந்தாக வரும், இட்லியும் சாஃப்டாக வரும். அதுதான் அந்த டிப்ஸு. பார்த்தீங்களா, எப்படி பந்து மாதிரி விழணும், கரையில் பார்த்தீங்களா? இதுதான் பதம். நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாவை எடுத்து சம்படத்தில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பந்து மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ அரிசியை சேர்த்துடலாம் கிரைண்டரில். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி, இது நல்ல தண்ணி தான், வெந்தயம் தண்ணி தான், அதனால் இதை அப்படியே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அரிசியும் வெந்தயம் சேர்ந்த இந்த மாவை அரைச்சாச்சு. இதை நம்ம ஏற்கனவே உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளவோ சேர்க்குறேன்றதையும் மாவை நல்லா அடிபட்டால் கலந்து வைக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். மாவு ஃபுல்லாக வலிச்சாச்சு. இதில் 2 மாவும் ஒன்றா கலந்தாச்சு. இதுக்கு அளவாக உப்பு. நான் உப்பு இதுக்கு எப்போவுமே குறைச்சே போட்டுக்கோங்க. தேவைன்னா நம்ம கொஞ்சம் சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல அடியில் அரிசி தங்கிடும், கனமான இது அடியில் தங்கிடும். அதனால் அடி ஒட்ட நல்லா கிளறினீங்கன்னா மேலே உளுந்துருக்கிறது அடியில் அரிசியோடு சேர்ந்து நல்லா மிங்கிளாகும். இந்த மாதிரி கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு
7 to 8. இப்போ வந்து வெய்ய காலன்றதுனால 6 to 7 மணி நேரம் இருந்தால் கூட போகும். நல்லா புளிச்சிரும். நம்ம ஏன்னா கை விட்டு இது பண்ணியிருக்கோம். எனக்கு கைக்கெலாம் மேலே வரைக்கும் நல்லா வந்துடும். சில நேரத்தில் எனக்கு பொங்கிலாம் வலிஞ்சிருக்கு நிறைய தடவை. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு தான் நான் வைப்பேன் எப்போவுமே. இப்போ பகல் நேரன்றனால நம்ம சாதாரணமாகவே மூடி வச்சிடலாம். சொன்னேன்ல, இனி விட்டேன்னா வெளியில் பொங்கி வளைஞ்சிரும். எப்படி பொங்கியிருக்குவாங்க, சூப்பராக இருக்கு. மேலாப்பில் இருக்கிறது உளுந்து மாவு. எப்போவுமே நம்ம அரிசி இட்லிக்கு அரைச்சி வைக்கிறோன்னா உளுந்து மாவு தான் மேலாப்பில் வந்துடும், ஃபெர்மெண்டேஷன் ஆகி. அதனால தான் கலக்கணும் நல்லா. அரிசி கனமானது அரிசி அடியில் தங்கிடும். மேலாப்பில் எடுத்து இப்போ இட்லியாக பார்த்தோன்னா சாஃப்டாக வரும். ஆனால் அதுக்கு அடுத்து இதுக்கு கல்லாக போகிறது காரணமே நல்லா அடி ஒட்ட கலக்காமல் இருக்கிறது. எவ்வளோ தூரம் கீழே இறங்கிடுச்சு. இப்போ இந்த தோசையை வாத்தரலாம். இது நல்லா இன்னும் முருகலாகட்டும். சிம்மில் வச்சுருக்கோம். சூப்பராக எடுக்க வரும், சூப்பராக வாக்க வரும், சாஃப்டாக இருக்கும். வாசனை வரே வா அப்படி இருக்கும். அதாவது வெந்தயத்தை சாப்பிட்றதால் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகும். சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருக்க தாய்மார்கள் வந்து இதில் வந்து கம்மி எண்ணெயாக விட்டு, இல்லை எண்ணெய் வெறின அந்த தடவி, அந்த வெங்காயத்தில் லேசாக தடவி தோசை மாதிரி கனகனமாக தோசை வார்த்து கொடுக்குறோம். தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து, அதாவது இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க வந்து ஆயிலியாக அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இட்லியாக கூட வார்த்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. திருப்பி போட்டுருவோம். அதே மாதிரி வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இந்த வெய்ய காலத்தில் வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எந்த கசப்பு தன்மை எதுவுமே தெரியாது. இந்த வாசனைக்கே தோசையை கொண்டா இட்லியை கொண்டான்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் சோவரின் நந்துராமா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? மைக் இங்கே இருக்குல்ல, அதனால தான் கிட்டத்தில் எப்படி பண்ணேன். அந்த கிறிஸ்பா இருக்குல்ல, அதையும் சாப்பிட்டுதாங்க. வாசனை அடேங்கப்பா. சாப்பிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ். இதாக போகிறோம், முருகலாக இருக்குது. டேஸ்ட்டும் அடேங்கப்பா தான். யம்மிகாவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.